உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிட கார்மேகத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2026 ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் 12 ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி இந்த கடந்த 2025 ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பேருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த 2026 ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல் சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகும், நிவர்த்தியாகும். அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்தில் வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? குரு பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம். ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு. சரியா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இப்போ தான் பயிற்சி ஆக போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி தான் அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது. அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் பொறுத்து இப்போ நம்ம 12 ராசி நேயர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம். கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கான இந்த 2026 ஆண்டுக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு அதிபதி சனி ஆட்சி பலமடைந்த நிலையிலே உங்களுக்கு இந்த ஆண்டு தொடங்குது. அதே மாதிரி இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரக நிலைகள் எங்கெங்கே இருக்கின்றது பொறுத்து இந்த ஆண்டு பலனை கணிக்கிறோம். அப்போ லக்கினம் முக்கியமாக எந்த வீட்டில் போய் உட்காருதுன்னு பார்க்குறோம். லக்கினம் தனுசு வீட்டில் போய் உட்காருது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் போய் உட்காருது. அதே மாதிரி சந்திரன் எங்கே உட்கார்றாரு? ராசிக்கு காரகன். அவர் என்ன ரிஷப ராசியில் போய் உட்கார்றாரு. உச்சபலம் அடைகிறார். சொந்த நட்சத்திர காலில் உட்கார்றாரு. அது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு. அப்போ 4ஆம் வீடும் வலிமை அடைகிறது, லாபஸ்தானமும் வலிமை அடைகிறது. உங்கள் ராசி தான் 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்குறார். அப்போ ரொம்ப சிறப்பானதாக ரொம்ப யோகமானதாக இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது உங்களுக்கு. குறிப்பாக லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குது. ஒன்று உங்கள் ராசிக்கு 5 குடையவனாகவும் மற்றும் 8 குடையாக விளங்கக்கூடிய புதன் உட்கார்ந்துருக்கார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 குடையவன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். ராசிக்கு 3 மற்றும் 10 குடைய தொழிற்சானாதிபதி செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அதுமாதிரி லக்னமும் அங்கே அமைஞ்சிருக்குது. இப்படி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது. லாபஸ்தான அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11 குடையவன் 5இல், 5 குடையவன் 11இல் கிரக பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. அதனால் இந்த வருஷம் என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் வலிமை அடைந்து விட்டது. 4 குடையவன் லாபத்தில் இருக்கார். அப்போ எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இந்த வருஷம் சொந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் குடியேறணும். சொந்த வாகனங்கள் பெரிய அளவில், இன்றைக்கி ஒரு சின்ன வாகனம் வச்சுன்னா பெரிய வாகனங்கள் வாங்கணும். படித்து முடித்து விட்டு மாணவ மாணவிகள் வேலை இல்லாமல் இருக்கீங்களா? கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். திருமண யோகம் என்ற வகையிலே உங்களுக்கு இந்த ஆண்டு திருமண யோகம் நிறைஞ்சு கிடக்குது. இளைய சமூகத்துக்கு திருமண தடை ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துட்டார். 7 குடையவன் சூரியன் களத்திர காரகன். அவர் வீட்டில் கேது உட்கார்ந்து திருமண தடையை ஏற்படுத்துகிறார். அவரும் இந்த ஆண்டு பயிற்சியாகி கடகத்துக்கு போயிடுவார் கேது. அப்போ என்ன ஆகும்? 7ஆம் இடம் சுத்தமாகும் பொழுது
உங்களுடைய குருவினுடைய அனுகிரகத்தாலும் மற்ற இணைய கிரகனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆண்டு என்பது மிகச்சிறப்பான திருமண யோகத்தை கொடுக்கும். நல்ல வசதி படைத்த இடத்துல ஆண் பெண்களுக்கு மன வாழ்க்கை அமையும். ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பணிகளில் இருந்தும் உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிறைய வருமானத்தோடு கூடிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டில் கிடைக்கும். வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலிருந்து தனஸ்தானத்துக்கு போயிடுவார், 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். 2 குடையவன் மார்ச் 17ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மிதுனத்திலிருந்து உங்கள் ராசி வீடை பார்க்க போகிறார். இது வரைக்கும் வக்கரமாக இருந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார், ராசி வீடையும் பார்க்குறார். அதுக்கடுத்து உங்கள் ராசி வீடை மட்டும் பார்ப்பார். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிவர்த்தி அடைந்து ஒரு சுப குருவாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ நிச்சயமாக இந்த ஆண்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அச்சீவ்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் தனஸ்தானாதிபதி அடுத்து உச்சமடைய போகிறார். உச்சமடைஞ்சு ஒரு 9ஆம் பார்வையாக உங்கள் ராசி விட பார்க்க போகிறார். மே மாதம் 26ஆம் தேதிக்கு மேலாம் நீங்கள் பெரிய ஒரு நீங்கள் ஒரு லட்சியத்துக்கு என்னென்ன தேவை ஒரு கோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை முடிச்சிட்டாக்கா அப்புறம் லாபம். அதுக்கு நம்ம இப்போயே பிளான் போட ஆரம்பிச்சிடணும். போட்டோம்னாக்கா 100% உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே கிடைச்சிரும். அவ்வளவு ப்ராஃபிட்டை நீங்கள் எய்ம் பண்ணி நீங்கள் ஒரு காரியத்தை நகர்த்தலாம். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. கிரகங்கள் உங்களுக்கு முழு துணையாக நிற்கிது. அதனால் நீங்கள் இந்த கும்பராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு யோகத்துக்கு இந்த ஆண்டு பஞ்சம் இல்லை. சரிங்களா? நல்ல அருமையான சூழ்நிலையில் ஆண்டு பிறந்திருக்கிறது. ராகுக்கு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல வலிமை சேர்க்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப வலிமை சேர்க்கும். இப்போ ராகு உங்கள் ராசியில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு, சுயசாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நன்மை செய்யக்கூடிய கிரகம்தான். கும்பத்திற்கு ராகு என்றைக்குமே நல்லது செய்யும், பாதகங்கள் செய்யாது. ஆனால் நம்மளுக்கு பணப்புழக்கம் எங்கேருந்து வரும்? மேக்சிமம் 7ஆம் இடத்துலேருந்து தான் வரும். 7ஆம் இடம் என்பது தான் களத்திர ஸ்தானம். மனைவிக்குரிய வீடு, நண்பர்களுக்குரிய இடம், சொந்த பந்தங்களுக்குரிய இடம். நம்மளுக்கு சுற்றமும் உற்றார் உறவும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்க கையில் காசு தான், நம்ம கையில் 10 ரூபா வரும். இப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க பாதிக்கப்படும் போது உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. அப்போ அவங்களும் நல்லா ஆயிட்டாங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறது கிடைச்சிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த கும்பத்திற்கு 7ஆம் வீடு இந்த ஆண்டில் மிகுந்த ஒரு செல்வாக்கு மிக்கதாக விளங்கப் போகுது. அப்புறம் உங்களுக்கு எல்லாரும் மூலியமாக சலுகைகள், வருமானங்கள், ஒரு சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த ஆண்டு என்பது 2026 நம்ம கும்பராசி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்தொடக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் பெறக்கூடிய வாய்ப்பு. தாய் தந்தை உறவுகள் மூலியமாக உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கப் போகுது. ஏன்னா 9 தகப்பனுக்குரிய கிரகம் சுக்கர் லாபத்தில் இருக்கார். 4 குடையவனும் அவர் தான். கும்பத்துக்கு தாய் தகப்பனுக்கு ஒரே கிரகம் தான், சுக்கர் தான் லாபத்தில் இருக்கார். அதனால் நிச்சயமாக தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்கள் சுற்றமும் நட்பும் உங்களுக்கு நல்ல பலன் தர போகிறாங்க. எல்லாருமே கூடவே இருக்கிறாங்க. புதன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துட்டார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த ஆண்டு என்பது 2026 மிகுந்த செல்வாக்கு தரப்போகிறது. நமது கும்பராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு ஏறத்தாழ 94 மதிப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த இடத்துல கும்பம் இருக்குது. வாழ்த்துக்கள், வணக்கம்.